4.16 பொறுத்த வரைக்கும் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கொஸ்டினில் கேட்டிருக்கான். ப்ரூவ் தட்னா அது கரெக்டாக அது உண்மை தான் அப்படிங்கிறது வந்து உனக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து அது எடுத்து காட்டணும்ல, அப்போ எடுத்து காட்டுறதுக்காக நம்ம எடுத்து ஆரம்பிக்கலாம். இது உனக்கு போட தெரியுமா? எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா கொடு, டக்குன்னு ஐடியா கொடு. வா 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 வா. உள்ளே இருக்க ஈக்குவேஷனுக்கான இந்த லிமிட்டு இதுதான் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி எழுதுங்க. நம்ம உள்ளே இருக்கிறதுக்கான லிமிட்டை தான் எழுதணும். இந்த ஃபங்க்ஷனுக்கான லிமிட் இது தான் அப்படின்னு நான் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் sin x + 2 cos xன்னு இருக்குது. அப்போது அதை நான் என்ன எழுதுறேன்னா 2 காசுனால் அப்போ 2 காசு இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு காசை இந்த மாதிரி எழுதுறேன். ஓகேவா? எழுதிக்கிறேன். நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? பர்டிகுலராக sin inverse of x cos inverse of x is equal to π/2 அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அவனை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணால் இவனுக்கு பதிலாக π/2 ப்ளஸ் cos inverse of x அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? எழுதக்கூடாதா? அப்போது நான் இவனுக்காக எடுத்து வந்த கொஷினு இப்போ இவனுக்கு ஈக்குவல். எப்படி? sin inverse of x ப்ளஸ் 2 cos inverse of x அப்படிங்கிறது வந்து இவனுக்கு ஈக்குவல் தானே? இவனுக்கு பதிலாக இவனை எழுதலாம். ஓகேவா? இப்போது இந்த cos inverse of x எந்த ரேஞ்சுக்குள்ளே இருப்பான் நமக்கு தெரியும். cos inverse of x அப்படிங்கிறது வந்து டொமைன் -1லேருந்து +1க்குள்ளே தான். உங்களோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 0 to π. ஓகேவா? நம்மக்கிட்ட கேட்குறது ரேஞ்சு. ஓகேவா? அப்போது அதோட ரேஞ்ச் எதுக்குள்ளே இருந்திருக்குன்னா 0 is less than or equal to cos inverse of x less than or equal to π. ஓகேவா? இப்போது இது கூட வந்து π/2 நம்ம ஆட் பண்ணனா த்ரூ அவுட்டாக நான் π/2 ஆட் பண்ணேன். ஏன்னா இங்கே உள்ளே வந்து எனக்கு π/2 வரணும் இந்த இடத்துல கொஷின் படி. ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் இங்கே எழுதியிருக்கேன். we know that. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல ஆட் π/2 த்ரூ அவுட் த இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணால் π/2 less than or equal to அதாவது 0 + π/2 ப்ளஸ் cos inverse of x less than or equal to π ப்ளஸ் π/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? அப்படி எழுதுனா உங்களுக்கு வந்து இங்கே என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து 2 அப்போ 3π/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கே π/2 ப்ளஸ் cos inverse of x less than or equal to π/2. அப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தோம்? இவனுக்கு பதிலாக இவன் எழுதலாம், இவன் ஈக்குவலு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தோம். அப்போது இவனுக்கு பதிலாக தானே இங்கே நான் இவனை எழுதியிருக்கேன். அதை ஃபைனலாக நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் மாதிரியே எழுதிடலாம். less than or equal to sin inverse of x ப்ளஸ் 2 into cos inverse of x less than or equal to 3π/2 அப்படின்னு எழுதுனா இந்த ஒரு இன்டர்வலை இவன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறானா? பண்ணுறான், கண்டிப்பாக பண்ணுறான். அப்போது ஹென்ஸ் ப்ரூவ்டு. புரிஞ்சா? போகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். 4.7 உங்களுக்கு 4.17 உங்களுக்கு ஈஸி தான். எல்லாம் ஒரே விஷயம் தான் பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னா கொஸ்டின் உங்களுக்கு சிம்பிளிஃபை கேட்டிருக்கான். சிம்பிளிஃபை cos inverse of 13π/3 then tan inverse of 3π/4 then மூணாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா secant inverse of 5π/3 then ஃபோர்த்து கொஸ்டின் இங்கே எழுதுகிறேன் sin inverse of sin of 10 அப்படிங்கிறது வந்து இதுதான் உங்கள் கொஸ்டின். டக்குன்னு போடுங்க பார்ப்போம். டக்குன்னு போடுங்க. எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான். சரியா? நான் போட நீங்கள் போட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம cos inverse of 13π/3 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 13π/3 வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் போடுறேன். இது வந்து பர்டிகுலராக 0 to πக்குள்ளே இருப்பானா? ஏன்னா காசு இப்போ தான் சொன்னேன் உங்கள் ரேஞ்ச் வந்து 0 to πக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து காசு இன்வெர்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஏன்னா நான் அவுட்புட்டு தான் இங்கே பார்ப்பேன். இந்த இடத்துல எனக்கு வந்து அவன் வந்து இப்போ 0 to π/2க்குள்ளே 0 to 180க்குள்ளே இருக்கானான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ 13 × 180/3 அப்படின்னு சொல்லிட்டு போடுதேன். இது போடும்போது இது 1 சாரு, இது 60 சாரு. அப்போது 16 × 13 இது 0 and 18 ப்ளஸ் 0 6. அப்போ இதை தாண்டி போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 780 டிகிரி கிட்ட எனக்கு வந்து நிற்கிது. 780 டிகிரினா அப்போ எனக்கு அதிகம் தானே.
0 to 180 டிகிரிக்குள்ளே அதிகமாக தானே இருக்குது, 180 டிகிரி தாண்டி இருக்குது. அப்போ இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஓகேவா? இப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி எழுதணும். நம்ம மாற்றி எழுதணும்னா என்ன பண்ணோம்? நம்ம ஆல் சில்வர் டீ கப்ஸ் தான், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, இது எத்தனை ரொட்டேஷன் வந்திருக்கான் அப்படிங்கிறத வந்து முதல்ல செக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இது 1 ரொட்டேஷனு. ஓகேவா? அப்போ இது 2 பை, இது பை, இங்கேருந்து ஒரு ரொட்டேஷன் போயிருக்கு. அப்போ இது வந்து உனக்கு 360 டிகிரி. 360 டிகிரி ப்ளஸ் ஒரு 800 ரொட்டேஷனு, திரும்பி 800 ரொட்டேஷன் போடுதேன். ஓகேவா? அப்போது 360 இன்ட்டு 2 ரொட்டேஷன் ஆகிருக்கனால இங்கே 2ன்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். அப்போ 0 12 1 6 7, அப்போ 720 டிகிரி வருது. அப்போ இவன் அவனை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே ஏறி நிற்கிறான். எப்படி? லைக் ஒரு ரொட்டேஷன் இப்படி பார்க்குறேன் 360, திரும்பி ரெண்டாவது ரொட்டேஷன் போய் பார்க்குறேன். அப்போ 4 பைன்னு வந்து நின்றுப்பான். ஓகேவா? அப்போ 4 பை, ரெண்டாவது ரொட்டேஷனால் 4 பை, 2 இன்ட்டு 2 பைன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். அப்போ 4 பைன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்போது இது கூட எனக்கு வந்து ஒரு 80 டிகிரி, அதாவது லைக் 60 டிகிரி ஏறி இருக்கான். அப்போ 60 டிகிரினா இதுக்குள்ளே தான் இருந்திருப்பான். இந்த ஒரு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருந்திருப்பான். ஓகேவா? ஓகேவாம்மா? எனக்கு இதை வந்து ஒரு வாட்டி ரிவால்வ் பண்ணியிருக்கான். ஒரு 2 பைன்னு கிடச்சிருக்கு 360 டிகிரி. இன்னொரு தடவை ரொட்டேஷன் பண்ணியிருக்கான். அப்போ எனக்கு 720 டிகிரின்னு வந்திருக்கு. அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 60 டிகிரினா இதுக்குள்ளே தான் இருந்திருப்பான். ஓகேவா? அப்போது நம்ம எப்படி பண்ணுவோன்னா, பர்டிகுலராக அதை வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4 பை, நமக்கு 2 ரொட்டேஷன் ஆனதுனால 4 பை ப்ளஸ்ஸு, ஏன்னா ப்ளஸ் பண்ணால் தான் இந்த ஒரு 60 டிகிரி வருவான். அப்போது 60 டிகிரி வருவான்னா அப்போது எது பண்ணால் உங்களுக்கு வந்து 60 டிகிரி வருவான் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே எழுதணும். ஓகேண்ணா? அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. அடுத்தது சம் பண்ணால் 60 டிகிரி தான்ட்டு. அப்போ பை பை 3ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடலாம். அப்படி இல்லைன்னா 4 பை ப்ளஸ்ஸு 3 எனக்கு வந்து 13 பை கிடைக்கணும். 13 பை 3 எது சம் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் வாங்க. சரிங்களா? அப்படி வந்தாலும் 4 3s are 12 ப்ளஸ் ஒரு பை கிடச்சுன்னா உங்களுக்கு 13 பை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சுக்கிட்டு கொண்டு வாங்க. புரியுதா? இது வரைக்கும் சொன்னது புரியுதா? இப்போ இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கான். எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கான். ஏன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு எல்லா ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனும் பாசிட்டிவ் தான். ஸோ அதனால் இவன் பாசிட்டிவாக தான் இருந்திருப்பான். அப்போது காஸ் ஆஃப் 5/3ன்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருப்பீங்க. இப்போது இவன் வந்து 5/3ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கானா, 0 to 180 டிகிரிக்குள்ளே இருக்கானான்னு பார்த்தோன்னா இருக்கிறான். ஸோ இவன் தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருந்திருப்பான். நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு வென் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 to பை அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த கொஸ்டின் ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் போவோமா? நான் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்களா? இருந்தேன்னா நம்ம இது ஏற்கனவே போட்டு பார்த்தது தான். ஸோ அதனால் நம்ம போட கற்றுக்கணும். நம்மளை பார்க்குறதுனால நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுனால ஒரு பிரோஜனமும் கிடையாது. நீங்களாம் எப்போ எதில் தப்பு பண்ணுறீங்களோ அதை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. எதில் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து இதுக்குள்ளே இருந்திருப்பாங்க. போட ஆரம்பிச்சிட்டிங்களா? ப்ளஸ் ஒரு 135 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. போட்டிங்கன்னா எனக்கு முன்னாடி சொல்லணும். சரிங்களா?
போட்டிங்களா? மெயினாக இந்த மாதிரி எழுத மறந்துடாதீங்க. ஏன்னா 3π/4 வந்து இந்த பர்டிகுலராக -90லேருந்து +90 இல்லை. அதனால தான் நான் வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸை யூஸ் பண்ணி 180லேருந்து இந்த பர்டிகுலர் டீட்டாவை மைனஸ் பண்ணால் இவன் கிடைப்பான் அப்படிங்கிறது வந்து போட்டு, இது செகண்ட் குவார்டர்னால நெகட்டிவில் வருவான். அந்த நெகட்டிவ் உள்ள போட்டு அது வந்து இந்த 45 டிகிரி வந்து இந்த இதுக்குள்ளே இருக்கானான்னு பார்த்தோன்னா இருக்கான். இப்போ அப்படி தேர்ட் கொஸ்டினை பாருங்கள். தேர்ட் கொஸ்டினை போடுங்க. ஜஸ்ட்டு சொல்லுதேன். சீக்கிரம் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 to πக்குள்ளே தான் இருந்திருப்பான். ஏன்னா காசும் 0 to πல தான். அதில் பர்டிகுலராக 90 மட்டும் இருந்திருக்க மாட்டான். அதான் உங்களோட ரேஞ்சாக இருந்திருக்கும் சீக்கிரம் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இதோ உங்களுக்கான ஹிண்ட்டு ட்ரை பண்ணுங்கள். சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் ஆஃப் 5π/3 5π/3 இட்ஸ் பிலாங்ஸ் டு 0 to πக்குள்ளே தான் இருக்கானா? ஜஸ்ட் செக்கிங். 5 × 180 டிகிரி /3 இது 1 இது 3 அப்போது 300 டிகிரி. வாரே வா சோடி முடிச்சிடும் போல. $360 அப்போ இது இங்கே இருக்குது அந்த இடத்துல. 300 டிகிரி. அப்போ இது 2π. இதில் 2π - θ. அந்த θ யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 2π - θங்கிறது வந்து 3a. அது யாருன்னு செக் பண்ணுவோமா? ஓகே. ஆல் சில்வர் டீ கப்ஸ் போட்டிங்களாமா? ஹலோ, இதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். என்னென்னு பார்த்தோன்னா 5π/3 அப்படிங்கிறது வந்து உனக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கானான்னு பார்த்தோன்னா அது இல்லை. ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 300 டிகிரி கிடைக்குது. இந்த 300 டிகிரி வந்து இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு 0 to 180 டிகிரிக்குள்ளே இல்லை. இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இல்லை. ஓகேவா? அதை தாண்டி இருக்குது. அதனால் இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஸோ அதனால் ஆல் சில்வர் டிக்ஸ் படி இந்த 300 டிகிரி வந்து 2πக்கு உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ அதை மொத்தமாக கண்டுபிடிக்காமல் 2π மைனஸ் அந்த பர்டிகுலர் டீட்டா கண்டுபிடிச்சோன்னா இது அந்த ரேஞ்சு <90 இருக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்து கொண்டு வந்துடுறேன். அதை வச்சு இதுக்குள்ளே வந்துடுறேன். இது 4th குவாட்ரண்ட்டில் வரதுனால நமக்கு ஆல் சில்வர் டீ கப்புங்கிறது வந்து காஸ் அண்ட் சீக்கனு. ஓகேவா? ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் இவன் பாசிட்டிவாக வந்துடுவான். ஸோ இவன் இது பிலாங்ஸ் டு இதுக்குள்ளே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போனால் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். ஞாபகம் இருக்கா? இது எப்படி நம்ம போட்டோன்ட்டு போடுவீங்களா? போடணுமா? நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா by using the formula of finding the degree. First of all we have to find the degree. இது வந்து ரேடியனு. ஓகேவா? நம்ம டிகிரியாக மாற்றணும். ஸோ ரேடியன் இன்ட்டு 180 divided by 3.14. அது அப்படியே எழுதுங்க 1415 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. இப்போது we know the radian. அந்த ரேடியன் பார்த்தீங்கன்னா 10 into 180 divided by 3.1415 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கோம். இப்போது இதை நம்ம மல்டிபிள் பண்ணி ஆன்சரை இந்த மாதிரி கொண்டு வந்தோன்னா உங்களுக்கு வந்து இதை மல்டிபிள் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 573 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருப்பான். ஓகேவா? அந்த ஒரு டிகிரிக்குள்ளே கிடச்சிருப்பான் அப்ராக்சிமேட்டாக. ஓகேவா? இதை நீங்கள் கால்சி இருந்துச்சுன்னா கால்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இல்லை டிவைட் பண்ணி ஆன்சர் பண்ணி கொண்டு வாங்க டிசம்பரில் போட்டு. ஓகேவா? ஸோ இது நம்ம டிகிரின்னு பார்த்தீங்கன்னா இது கூட வந்திருப்பான் 573ன்ட்டு. இந்த 573ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் டிகிரி, அதாவது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி தான். அப்போது ரெண்டாவது குவாட்ரண்ட் தான், அதான் ஒரு ரொட்டேஷன் ஃபுல்லாக வந்திருக்கும். திரும்பி அதுக்கப்புறமா ரெண்டாவது ரொட்டேஷனுக்கு போவீங்க. அப்படியே ரெண்டாவது ரொட்டேஷனுக்கு
அப்படியே சுற்ற வேண்டிதான், சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் போயிருப்பான். இது எக்ஸ்ட்ரா ஒரு 90 சேர்த்துப்போமா? 90ல் 573லேருந்து ஒரு 90 எடுப்போமா? 573 ஒரு 360 குறைச்சிச்சுன்னா இப்போ 3 மைனஸ் பண்ணுறேன். 1 1 இதுலேருந்து ஒரு 113 டிகிரி வந்து நான் வந்து எனக்கு என்ன தேவைப்படுது, 360 டிகிரிலேருந்து 113னா அப்போ இங்கே ஃபஸ்ட் குவார்ட்டரில் இருக்க மாட்டான், செகண்ட் குவார்ட்டரில் தான் இருந்திருப்பான். அப்போ திரும்பி இங்கேருந்து வந்து இங்கே வந்து நின்றுருப்பான். ஓகேவா? அப்போ இது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பையே, செகண்ட் வந்து 2 பையே, திரும்பி இப்படி வந்துட்டேன். ஓகேவா? லைக் 0, இது வந்து பையாக இருந்திருப்பான். இங்கே வந்து 2 பை வந்திருப்பான். இங்கேருந்து மூணாவது ரொட்டேஷன், அதாவது ரெண்டாவது ரொட்டேஷனில் இங்கே 3 பைன்னு வந்திருப்பான். ஓகேவா? ஹலோ, என்ன பண்ணுறேன்னா ஒரு ரொட்டேஷன் ஃபுல் ரொட்டேஷன் அடிக்கிறோமா? ஃபுல் ரொட்டேஷன் அடிச்சுன்னா 2 பைமா, அங்கேருந்து இங்கே 90 டிகிரிக்கு மேலே தாமா இருக்கான் 113ங்கிறது. அப்போது இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்திருப்பான். அப்போ என்னோடய பைங்கிறது வந்து இங்கே 2 பையாக இருக்கிறது வந்து இங்கே 3 பையாக தானே இருந்திருப்பான். திரும்பிக்கு வந்தால் இங்கே 4 பை, அடுத்த ரொட்டேஷன் வந்தால் எனக்கு அது வரைக்கும்லாம் வர தேவையில்லை. தேர்ட் ரொட்டேஷன், அதாவது இங்கே பாதியில் வந்து நிற்கிறான், 3 பையில் வந்து நிற்கிறான். அப்போது 3 பைலேருந்து எனக்கு இவனை நான் கழிச்சாலே லெஸ் தென் 90 டிகிரிக்குள்ளே தான் வந்திருப்பான். ஓகேவா? அப்போது அதை நம்ம எடுத்து பண்ண வேண்டிதான். ஓகேவா? அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் இது வந்து இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு உங்களோட -90லேருந்து +90 கூட இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நான் வந்து அடுத்த இதுக்கு போகிறேன். என்னென்னு பண்ணுறேன்னா 3 பைலேருந்து இதை நான் மைனஸ் பண்ணுறேன். 3 பைலேருந்து இவனை நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் 3 பைலேருந்து, ஆமாம், 3 பைலேருந்து இவனை நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போது மைனஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து எப்படி எழுதுவீங்க? 3 பை மைனஸ் 10ன்னு எழுதுவீங்களா? ஓகேவா? இங்கே ஆடு சில்வருங்கிறது வந்து பாசிட்டிவ் தான். ஓகேவா? ஆடு இது சில்வருங்கிறது வந்து செகண்ட் குவார்டர் தான். ஓகேவா? இப்போ இது செகண்ட் குவார்டராக இருக்கிறதுனால 3 பை மைனஸ் 10ங்கிறது வந்து இட்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல். ஓகேவா? இது வந்து செகண்ட் குவார்டராக இருக்கிறதுனால சைன் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கும். அப்போ இவன் பாசிட்டிவாக தான் இருந்திருப்பான். இப்போ அந்த 3 பை மைனஸ் 10 அப்படிங்கிறது வந்து நான் வந்து லெஸ் தென் 90 தானே கொண்டு வந்தேன். ஓகேவா? அந்த லெஸ் தென் 90 தான் இருப்பான். அப்போது 3 பை மைனஸ் 10ங்கிறது வந்து இட்ஸ் பிலாங்ஸ் டு -5/2 +5/2 தான் இருந்திருப்பான் அப்படிங்கிறது எழுதிட வேண்டியதான். இதை நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா வளன்னு போட்டிருப்பாங்க. இதையோ மாற்றிட்டு ஆன்சரை கொண்டு வந்து அப்படி மாற்றி இப்படி மாற்றி அதெல்லாம் தேவையே இல்லை. இங்கே நமக்கு புரிஞ்சாது கான்செப்ட் ரீதியாக எழுதுனா இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இதுக்கானது. இது நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா டிகிரி எடுத்து எழுதுனியா, உனக்கு வந்து இந்த 573ங்கிறது வந்து -90 டிகிரிலேருந்து +90 டிகிரிக்குள்ளே இல்லை அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்போது எந்த குவாட்ரண்ட்டில் இருந்திருப்பான் அப்படிங்கிறத வந்து நான் செக் பண்ணணும். அதுக்காக ஆல்சில்வர்டிகஸ் படி ஃபஸ்ட்டு 0லேருந்து ஒரு ரொட்டேஷன் அடித்தேன், எனக்கு வந்து 2 பை கிடச்சான். ஓகேவா? அதாவது 360 டிகிரி. இதுலேருந்து 360லேருந்து எனக்கு வந்து 573 அப்படிங்கிற டிகிரி எனக்கு கிடைக்கும்னா அப்போ இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகிருப்பான். +90 போட்டு பார்த்தேன், செட் ஆகலை. அதனால் நான் 573லேருந்து 360 நான் மைனஸ் பண்ணால் எனக்கு 113 டிகிரி எனக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது 360 டிகிரியில் நான் இப்போதைக்கு நான் இருக்கிறேன். அங்கேருந்து 113னா இங்கே 90 தாண்டி தான் வந்திருக்கணும், இது செகண்ட் குவார்டர்னா தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? அப்போது இப்போ வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸை யூஸ் பண்ணுறேன். ஆல் சில்வருங்கிறது வந்து சைன் குவாட்ரண்ட் தான். இங்கே நமக்கு தேவையானவோ சைன் தான். ஓகேவா? இங்கே சைன் தான் எனக்கு யூஸ் ஆகுறான். அதனால் செகண்ட் குவார்டரில் தான் கண்டிப்பாக இருப்பான். அப்போ செகண்ட் குவார்டரில் இருக்கிறனால இவன் எனக்கு பாசிட்டிவாக தான் இருப்பான். இட் இஸ் லை ஆன் த செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 3 பை மைனஸ் 10. இப்போது இந்த 3 பைக்குள்ளே தானே, 3 பைலேருந்து இந்த வேல்யூவை நான் மைனஸ் பண்ணால் எனக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும், ஒரு 90 டிகிரிக்குள்ளே கிடச்சிரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால் அதை வச்சு போகிறேன். இது எனக்கு செகண்ட் குவாட்ரண்டாக இருக்கிறனால இவன் பாசிட்டிவாக தான் இருந்துப்பான், எந்த ஒரு பிரச்சனையும் இங்கே மாறி இருக்க மாட்டான். அப்போ 3 பை மைனஸ் 10ங்கிறது வந்து இந்த டிகிரிக்குள்ளே தான் இருப்பான் அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸாக என்னால் சொல்ல முடியும். ஓகேவா? அப்படியே உங்களுக்கு என்னடா இவர் சொல்கிறது எல்லாமே மாயமாக இருக்கே அப்படிலாம் பார்க்காதீங்க. லைக் 180 × 3 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், லைக் 24, தென் 3 540 மைனஸு 540 தானம்மா, கரெக்டாக எழுதுறேன்னா தப்பாக எழுதுறேண்ணா? 24 ஹலோ
எனக்கு வந்து என்ன கிடைப்பான் 33 டிகிரி -33 டிகிரின்னு எனக்கு கிடைப்பான். ஓகேவா? இந்த -33 டிகிரிங்கிறது வந்து இந்த ஒரு இன்டர்வல்குள்ளே தானே இருந்திருப்பான். ஏன்னா எனக்கு -90லேருந்து +90க்குள்ளே இருந்திருப்பான் என்னோட இன்டர்வல். எனக்கு -30 டிகிரி இட்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் தானே. ஸோ அதனால் என்னால் சொல்ல முடியும் தானே. புரியுதா? ஹலோ, புரியுதாமா? புரியுதா புரியலையா சொல்லுங்கள். என்ன புரியலன்னு சொல்லுங்கள். உங்களை தாம்மா கேட்குறேன், சொல்லுங்கம்மா. ம் புரிஞ்சா புரியலையா? இல்லை இன்னொரு வேலையும் இருக்குது அப்படின்னு கொண்டு வரலாம். சரிம்மா, சரி.